திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் விரிசல் என்ற தோற்றத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிக்கை ஒன்றின் மூலம் மறுத்திருக்கிறார். அதில் கூட்டணிக்குள் இருந்தாலும் சில போராட்டங்களுக்கு தாம் தயங்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இதுவரும் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடத்தவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தமது போராட்டத்துக்கு இணங்க எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் தமிழகத்தில் மதுபானங்கள் ஒழிக்கப்படுமாக இருந்தால் சட்டசபை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் போது எத்தனை தமிழக வெற்றி கழகங்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். எனவே இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் கள்ளக்குறிச்சியில் இடம்பெறவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைப்பு விடுக்கவில்லை என்றாலும் கூட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த மாநாட்டுக்கு தமது ஆதரவை வெளியிட்டிருக்கிறார்.